ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு நாள் நம்முடைய ஆண்டவரின் கிருபையினால நம்ம எல்லாரும் இப்படி தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள அவர் கொடுத்த வாய்ப்புக்காக அவரையே துதிக்கின்றேன். எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். நம்முடைய தேசத்திற்குள்ளோ அல்லது உலகத்தில் எங்கேயோ எங்கெங்க இருந்தோ நீங்க அனுதின தியானத்துல ஜாயின் பண்ணுகிறீங்க. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்தவும் ஜெப வீரர்களாய் செய்யவும் ஆண்டவருடைய வருகை நேரத்திலே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்ட மணவாட்டின் சபையில உறுப்பினர்களா நம்ம இருக்க வேண்டும் என்று இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையினால இந்த சோசியல் மீடியால டிவில தேவன் கொடுக்கிற வார்த்தைகளால நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். கேளுங்க, பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே மக்கு நன்றியப்பா, இன்னொரு முறை இன்னொரு வார்த்தையை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற விஷயத்தை எங்களுக்கு இன்றைக்கு தரும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இன்றைக்கு இன்னொரு முறை நமக்கு தேவன் ஞாபகப்படுத்துவது என்ன என்றால் ஜெபம். ஜெபம் என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம், பாடுகிறோம், நம்ம ஜெபிக்கின்றோம். ஆனால் எத்தனை பேர் ஜெபத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டீங்க? ஜெபத்தின் மூலம் கிடைக்கிற விடுதலையை கண்களால பார்க்க முடியறீங்க? ஜெபத்துக்கு எத்தனை பேர் பதில பெறுகிறீங்க? ஜெபத்தை மூச்சாக நினைத்து இடைவிடாமல் ஜெபிக்கிறீங்க? ஜெபத்தினுடைய கனிகளை அனுபவித்து வெற்றிகளை பார்த்து கொண்டு தேவனை கனப்படுத்துகிறவங்களா இருக்கிறீங்க? இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெப கூட்டங்கள் சபைகளில் நடக்குது. சிலர் சனிக்கிழமை நடத்துறாங்க. எங்க கல்வரி சர்ச்ல உபவாச கூட்டம் இருக்கிறது. சென்னையில இருக்கிறவங்க நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. இல்லாவிட்டால் நீங்க இருக்கிற இடத்துல எங்களோடு சேர்ந்து உபவாசித்து ஜெபிங்க. ஏனென்றால் நம்ம இப்ப தேவனிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய ஜெபங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாதுங்க. நம்ம ஜெபம்னு சொன்ன உடனே ஒரு காய்கறி லிஸ்ட் கொடுத்தது போல எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று ஒரு சின்ன பிள்ளை கேட்பது போல சின்ன சின்ன காரியங்களுக்காக, உலக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக கேட்பதையே ஜெபம் நினைக்கிறோம். அல்லது நமக்கு அனுகூலமாக சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று, அல்லது எல்லாரும் அனுகூலமா இருக்கணும்னு, நமக்கு எங்கேயும் எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது என்று, பாடுகள் என்பது கண்களிலே தெரியக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட ஆசைகளோடு தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா உண்மையான ஜெபம் அது கிடையாது. தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவது, நம்ம சொந்த இஷ்டத்தை கீழே போட்டு உடைத்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிவது, நம்முடைய கோரிக்கை எல்லாம் குப்பை தொட்டியில போட்டுவிட்டு தேவனுடைய எண்ணங்களால நிரப்புவது, அது உண்மையான ஜெபம். அதுவும் எப்பவுமே உங்களுக்காகவே ஜெபிக்கிற ஜெபம். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய சுகம், உங்களுடைய நன்மை, உங்க ஆசீர்வாதத்திற்காகவே நீங்க ஜெபித்துக் கொண்டிருந்தா அது நிறைவான ஜெபம் கிடையாதுங்க. ஜெபம் என்பது நம்ம மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதுதான் விண்ணப்ப ஜெபம். நமக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமா நம்ம இதயத்தை சரி செய்து கொள்ளணும். அவருடைய வாக்குத்தத்தங்களோடு நம்முடைய இதயத்தை நிரப்ப வேண்டும். ஆனா அதே நேரத்துல ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் அழிவை நோக்கி போகிறாங்க இல்லையா? வாழ்க்கையில நோக்கம் இல்லாம வாழ்கிறாங்கல்ல? தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகிறாங்க இல்லையா? இயற்கை பேரிடர்களாலே எத்தனை பேர் நஷ்டம் போகிறாங்க பாருங்க. நம்முடைய இந்தியாவிலேயே இன்னும் எத்தனை பேர் கஷ்டங்கள் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் கேம்ப்ஸ்ல இருந்து கொண்டு சாப்பாடு இல்லாம, வஸ்திரங்கள் இல்லாம, அந்த குளிருக்கு இன்னும் அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறாங்களோ நமக்கு வர செய்தி எல்லாம் துல்லியமானது கிடையாது. அந்தந்த பகுதிக்கு போனாதான் நமக்கு விஷயம் தெரியும். எத்தனை பேர் இன்றைக்கு திக்கற்றவங்களாகிவிட்டாங்க. இன்னொரு பக்கம் அநேக இடங்களில் கலவரங்கள், சண்டைகள் நடந்து கொண்டு நிம்மதி இல்லாத நிலைமை காணப்படுது. உலக தேசங்களை பாருங்க. இஸ்ரவேல் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் போர் சூழல் இருந்து கொண்டே இருக்கு. ஒருவர் கொள்ளுகிறாங்க, அழித்துக் கொள்ளுகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. இன்னொரு பக்கத்துல இந்த ரஷ்யா யுக்ரைன்ல கூட அதுதான் நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் எத்தனையோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. எண்ணிக்கையில் அடங்காத போராட்டங்கள், எண்ணிக்கையில் அடங்காத சண்டைகள். எத்தனை வீடுகள்ல இன்றைக்கு சண்டைகள், யுத்தம் நடக்கிறது போல குடும்பங்கள் இருப்பது என்பதை பார்க்கிறோம். வீதி சண்டைகள், வீட்டிலே சண்டைகள், எங்க பார்த்தாலும் மனுஷனுக்கு நிம்மதி இல்லை.
எங்க பார்த்தாலும் அநியாயம், பலவீனம், பலாத்காரமும் அதிகரித்து கொண்டிருக்கு. எங்கேயும் நிம்மதி இல்லாதவனாக பயத்தோடு கூடிய வாழ்க்கையில மனிதன் வாழ்கிறான். இந்த நிலைமையில் ஒரு விசுவாசியாக, ஆண்டவரை அறிந்த பிள்ளையாக ஜெப வல்லமையை உணர்ந்தால் இந்த சூழ்நிலைகளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவங்களா இருக்க மாட்டீங்க. மாற்றாக நான் ஜெபிப்பேன் என்கிறவர்களாக நீங்க இருப்பீங்க. ஏனென்றால் ஜெபம் சமாதானத்தை கொடுக்கும், ஒரு அமைதியை கொண்டு வரும். தேவன் இடைப்படுவதினாலே சமாதானத்தை கொண்டு வருவார். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தருக்கு நினைவுபடுத்துகிறவர்களே, நீங்கள் ஓய்ந்திருக்காதிருங்கள். அவரையும் ஓய்ந்திருக்க விடாதிருங்கள். எப்பொழுது வரைக்கும்? எருசலேமை ஸ்திரப்படுத்தும் வரைக்கும், பூமி எங்கும் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், அது வரைக்கும், உலகம் முழுவதும் நிம்மதியை பார்க்கும் வரைக்கும், ஆண்டவராகிய இயேசுவின் வருகை, சமாதானத்தை நம்ம கண்களார எல்லாரும் பார்க்கும் வரைக்கும், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் வரைக்கும், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரைக்கும், கர்த்தருக்கு நினைவுபடுத்துகிறவர்களே, நீங்க அமைதியாக இருக்காதீங்க, அவரையும் அமர்ந்திருக்க விடாதீங்க. ஆமா, இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை நமக்கு எவ்வளவு அவசியங்க. நீங்க வேதத்தில் இருக்கிற எந்த பக்தனை பார்த்தாலும் அவங்க தேவனுடைய கரத்தில் பயன்பட மூல காரணம் அவங்களுடைய ஜெப வாழ்க்கையினாலதான். ஜெபம் இல்லாதவனை தேவன் பயன்படுத்த முடியாதுங்க. ஆபிரகாம பாருங்க, அவர் ஜெபிக்கிறவர். எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டி அங்க முறையிடுவார். இசாக்கு ஜெபிக்கிறவன். சாயங்கால நேரத்தில் தியானிப்பதற்காக அவர் வயலுக்குள்ளே அவர் எப்பொழுதும் செல்லுவார் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு போனால், ஏலியா நம்மை போன்றவராக இருந்த போதிலும் அவர் ஊக்கத்தோடு ஜெபித்ததினாலே அற்புதங்களை செய்ய முடிந்தது. ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் ஜெபம் கற்றுக் கொடுத்தாரு நமக்கு. அவர் காலமே இருட்டா இருக்கும் போதே எழுந்து ஜெபிப்பார், ஜெபத்துக்கு செல்லுவார், இரவெல்லாம் ஜெபத்தில் செலவிடுவாருங்க. ஒவ்வொன்றிற்கும் முன்பும், வேலைக்கு முன்பும் வேலைக்கு பின்பும் ஜெபிப்பாரு. பாருங்க, நம்மில் அநேகர் ஜெபம் என்றாலே ஒரு பழகிவிட்ட நிலைமையில இருக்கிறோம். அதன் முக்கியத்துவத்தை உணராதவங்களா இருக்கிறோம். நம்மை சுற்றி நஷ்டம் நடந்து கொண்டிருந்தாலும், அழிந்து கொண்டிருந்தாலும், பிசாசு எவ்வளவு மோசமாய் மனிதர்களை சிதறடித்துக் கொண்டு அழித்துக் கொண்டிருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் என்பது போல இருக்கிறோம். தவிர அன்றைக்கு எஸ்தரிடத்திலே மொர்தெகாய் சொன்னாரு, நீ இந்த நேரத்தில் மௌனமாக இருந்தால் இஸ்ரவேலுக்கு உதவி இன்னொரு இடத்துல இருந்து வரும், நீயும் உன் வீட்டாரோ அழிந்து போவீங்க. உண்மைதாங்க, நம்ம ஜெபம் பண்ணாவிட்டால் அழிந்து போகிறவர்களோடு கூட நாமும் சேர்ந்து அழிவோம். அங்கெங்கேயோ புயல் வந்தது, நமக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கிறோம் நினைத்தா உங்களுக்கும் வெள்ளம் வரும். ஏன் வராதா? வெள்ளம் வருவதற்கு சில ஊர்கள், சில பட்டணங்கள், சில தேசங்கள் மட்டும் அனுகூலமா இருக்கா? அங்கெங்கேயோ போர் நடக்குது, நமக்கு என்ன, நல்லாதான் இருக்கிறோம் நினைச்சா நமக்கு வராதா? யாருக்கு எப்பொழுது எது எப்படி நடக்குமோ தெரியாது. அதற்குதான் நம்ம ஜனங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக. அவங்க எடுக்கிற முடிவுகள் சரியானதாக இருந்தா யுத்தங்கள் ஏன் வரப்போது? சமாதானம் உண்டாயிருக்கும்ல. அதிகாரிகளின் இதயத்திலே தேவன் தம்முடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம ஜெபிக்கணுங்க. ஒவ்வொன்றும் ஜெபத்தின் மூலம் சாத்தியம். தகப்பனே ஜெபிங்க, தாயே ஜெபிங்க, வாலிபனே ஜெபிங்க, ஒவ்வொரு விசுவாசிகளே நீங்க ஜெபிங்க, ஊழியக்காரங்களே ஜெபிங்க. தேவனுடைய காரியங்கள், அற்புதங்கள் பார்க்க வேண்டுமென்றால், தேவனின் வல்லமை நிரூபிக்கப்பட வேண்டுமென்றால் ஜெபம் நமக்கு எவ்வளவோ அவசியம். சாலமோன் ரொம்ப தேவனுடைய ஞானத்தை பெற்றார். உங்களுக்கு இது தெரிந்திருக்கும். அவர் எப்படி ஞானத்தை பெற்றார் என்றால், ஜெபத்தில் காத்திருக்கும் போதுதான் தேவன் அவரை சந்தித்தார். உனக்கு என்ன வேண்டுமோ கேளு என்றார். ஞானத்தை கொடுங்க என்ற போது ஞானத்தை கொடுத்தால், அந்த ஞானத்தின்படி அவ்வளவு புகழ் பெற்ற ராஜாவாக இருந்தார். தேவாலயத்தை தேவனுடைய திட்டத்தின்படி கட்ட முடிந்தது. அவ்வளவு பெரிய கட்டடத்தை அவ்வளவு செலவோடு, அவ்வளவு பிரயாசத்தோடு, அவ்வளவு
மகத்துவமாக அவ்வளவாய் ஆலயத்தை கட்டின பிறகு அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டையில என்ன செய்கிறார்னு ஒரு முறை நீங்க பாருங்க. நாளாகமத்தின் 2வது புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு அடுத்து என்ன செய்றார் பாருங்க. தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து சாலமோன் இப்படியாக அவர் ஜெபித்தார். அங்க ஒரு சின்ன பலிபீடத்தை போல அதை 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரம்னா ஒரு சின்ன ஸ்டேஜ் போல செய்து அதன் மேல நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாருங்க. நான் ராஜா இல்லையா? நான் தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறேன் இல்லையா? எனக்கு இப்போ சன்மானங்கள் நடக்கணும், பாராட்டுகள் நடக்கணும்னு நினைக்கல தவிர தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை அழகாக செய்த பிறகு முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் இப்படி ஜெபித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காத்து வருகிறீர். உம்மீது விசுவாசம் வைக்கிறவர்களிடத்தில் நீர் காட்டுகிற கிருபை எவ்வளவு பெரிதானது! உம்மை போன்ற தேவன் இன்னொருவர் இல்லை. இந்த அதிகாரத்தை நீங்க முழுசா வாசித்தா அவர் செய்யற ஜெபம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. 18ஆம் வசனத்தில், தேவன் மெய்யாகவே மனுஷரோட பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? ஐயோ, நான் கட்டியிருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே, எவ்வளவு நல்லா கட்டியிருக்கிறேன் பாருங்க, எவ்வளவு செலவு செய்த பாருங்க, எவ்வளவு அழகா கட்டியிருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே. நானா இருந்ததுனால செய்தேன் என்பது போல நாம இருந்தா தேவனுக்கு சின்னது செய்தாலும் எவ்வளவு பெருசா சொல்லுவோம். ஜெபத்தில் தாழ்த்தி கொள்ளுவது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம தாழ்த்தி கொண்டா அவர் உயர்த்துவார். தாழ்த்தி கொள்ளுவது நம்ம வேலை, உயர்த்துவது அவருடைய வேலை. ஜெபத்திலே உயர்த்தி கொண்ட பரிசேயனின் ஜெபத்தை தேவன் தள்ளிவிட்டார். ஜெபத்திலே தாழ்த்தி கொண்ட ஆயக்காரனின் ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமானாக செய்தாருங்க. நம்முடைய ஜெபத்திலே பெருமைகளை பேசுகிறோமா? தேவனுடைய பெருமையை, தேவனின் மகத்துவத்தை விவரிக்கிறோமா? தேவன் செய்த நன்மைகளின் நிமித்தம் அவரை துதிக்கிறோமா? அல்லது நம்ம அவருக்காகப்பட்ட பிரயாசத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா என்று நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும். நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எப்படி கட்ட முடியும் உங்களுக்கான ஆலயத்தை? நீர் எவ்வளவு பெரிய தேவன், வானாதி வானங்கள் உம்மை கொள்ளாதே. உமக்காக நான் கட்டின இந்த ஆலயம் இது உம்மை கொல்லுமா? இது உமக்கு எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உம்முடைய அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் நீர் திருவுளத்தில் கொண்டருளும். இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக இங்கிருந்து செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க என்று இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஜெபிக்கிறாருங்க. நமக்கு இது அனுதின தியானமா இருக்கிறதுனால முழுசா விவரிக்க முடியல. இந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிங்க. வானங்கள் மூடப்படும் போது, கஷ்டங்கள் வரும்பொழுது, பாடுகளுக்கு உட்படும் பொழுது, பஞ்சம் வரும்பொழுது, கொள்ளை நோய் வரும்பொழுது, தேசத்தில் வறட்சி உண்டாகும் போது, வெட்டுக்கிளிகள் வரும்பொழுது, பச்சை கிளி உண்டாகிற போது, கொரோனா வரும்பொழுது, டெங்கு ஃபீவர் வரும்பொழுது, பிளேட்லெட்ஸ் குறைந்து போகும்பொழுது, ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்பொழுது, லிவர் ஃபெயில் ஆகும் பொழுது, கிட்னிஸ் ஃபெயில் ஆகி கொண்டிருக்கும் போது, என்னங்க உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கும் பொழுது, பிரச்சனைகளில் இருக்கும்போது, யுத்தங்கள் வரும்போது, வேதனையில் இருக்கும்போது, நோய்களில் இருக்கும் பொழுது, யாராயிருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே விண்ணப்பித்தால் அவங்க விண்ணப்பத்துக்கு பதில் கொடுங்க. ஆமாங்க, அதற்கு தான் நாமும் தேவாலயத்துக்கு சென்று விசுவாசிகளோடு சேர்ந்து யுத்தங்கள் நடக்கிற இடங்கள்ல இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நஷ்டங்கள்
வெள்ளங்களால பாதிக்கப்படுறவங்களுக்காக, இயற்கை பேரிடர்களாலே துன்பத்துல இருக்கிறவங்களுக்காக, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்காக, வைரஸஸ் அதிகமாகி கொண்டிருக்கு, நோய்கள் பெருகி கொண்டிருக்கு, வருமானம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லையே செலவழிக்கிற நிலைக்கு இன்றைக்கு மனிதன் போய்கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளிலே சுகப்படுத்துவீரே ஆண்டவரே, சமாதானத்தை கொடுப்பீரே ஆண்டவரே, வெற்றியை கொடுப்பீங்க இல்லையா ஆண்டவரே, உதவி செய்ய மாட்டீரா ஆண்டவரே என்று நாம தேவனுக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டியது இருக்கு. உலகம் முழுவதிலும் நடக்கிற காரியங்களுக்கு ஜெப பட்டியலை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனுக்கு முன்பு வைத்து நீங்க விண்ணப்பம் செய்யுங்க. உபவாச ஜெபம் என்றால் நம்முடைய சபைக்காக, எனக்காக ஜெபித்துக் கொள்வது கிடையாது. நாம ஜனங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதற்கு தான் ஜனங்கள் எல்லாரும், விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது பூமியை தலைக்கீழாக்குகிறவர்களாக அற்புத ஆச்சரிய காரியங்கள் நடக்கும்படியாக ஆதி சபையில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற சபைகளாய் நம் சபையில் இருக்க வேண்டும் என்று, அப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய் விசுவாசிகளாகிய நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட ஜெப ஆவியை தேவன் தந்தருளுவாராக. ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மை ஆண்டவரே, அலட்சியமாக நாங்கள் இல்லாமல், அஜாக்கிரதையாக நாங்கள் இல்லாமல், அவிசுவாசத்தோடு இல்லாமல் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீர் மட்டுமே ஆண்டவரே விடுவிக்க முடியும், சுகப்படுத்த முடியும், ரட்சிக்க முடியும், ஆபத்துகளிலிருந்து தப்புவிக்க முடியும், மரணத்திலிருந்து தப்புவிக்க முடியும், பாடுகளுக்கு நடுவில் பொறுமையை கொடுக்க முடியும், போராட்டங்களிலே ஜெயத்தை கொடுக்க முடியும் என்று சுவாசித்தும் ஆலயத்துக்கு நேராய் கரத்தை நீட்டி அந்த பரிசுத்த சந்நிதியில உம்மிடத்திலே முழங்காலிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. வானத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர் என்று இந்த பூலோகத்திலே நாங்கள் செய்கிற ஜெபம் தூபமாக உம்முடைய பாத சந்நிதிக்கு சேருகிறது என்று, உம்முடைய ஆசீர்வாத மழை எங்கள் மீது பெய்கிறது என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அனுதின தியானத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களா செய்யுங்க ஆண்டவரே. இன்னொரு முறை இயற்கை பேரிடர்களாலே கஷ்டங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், அவங்க ஆறுதலுக்காகவும், பாதுகாப்புக்காகவும் நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. சீக்கிரத்தில் அவங்க இழந்து போன திரும்பி பெற்றுக்கொள்ள அவங்களை தேற்றுங்கப்பா. யுத்த பூமியிலே நஷ்டம் போய் உயிருக்கு ஆபத்தான நிலையில் குடும்பத்தாரை இழந்து துன்பத்தில் இருக்கிறவங்கள ஆதரிங்க ஆண்டவரே. பிசாசனுடைய எல்லா காரியங்களையும் அழிக்கக்கூடிய தேவன் நீர், சமாதானத்தை, நிம்மதியை இந்த உலகத்துக்கு நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஜெப வீரர்களை ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதிலும், உலகம் முழுவதிலும் அநேக ஜெப வீரர்களை ஆண்டவரே எழுப்பி உம்மை நோக்கி விண்ணப்பிக்கும்படிக்கு நீர் வந்து உடன்படும்படியாக, உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பிக்க உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. நான் தினமும் சொல்லுகிறேன். சிலர் புதுசா பார்க்கறதுனால திரும்ப நான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க அனுப்புறீங்க ஆயிரக்கணக்கில் உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாருன்னு நீங்க அநேகர் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறீங்க. அதற்காக தேவனை எவ்வளவு துதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கிரவு உபவாச கூட்டத்திலே சபையார் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. நம்ம தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை இதே அனுதின தியானத்திலே சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.